குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 15ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் ஆனி மாதம் 1ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 அதே போல் இன்றைய சந்திராசிரம தினம் என்று பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராசிரம தினம். இந்த சந்திராசிரம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 15/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 15/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதே என்ன எப்படின்னா, உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். நீண்ட காலமாக பிளான் பண்ணி நடத்த முடியாத செயல்கள் எல்லாமே இன்றைக்கி செயல்படுத்துவீங்க. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். வெளிநாடு வெளியூர் போன்றவற்றால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். அந்த பயணத்தின் மூலம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படும். கோர்ட் கேஸ் சம்மந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்களை வாங்குவது குறித்த யோசனை, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். நீண்ட நாள பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழ ரிஸ்ப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் இன்று வந்து சேரும். வீட்டுக்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வுங்க. திட்டமிட்டு பயணிச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய முயற்சி வெற்றியடையும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைக்கி கிடைக்கும். பொறுமையாக அமைதியாக விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, தாய் வழி தந்தை வழி சொந்தங்களில் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுகள் கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாளாக உடல்நல கோளாறு இருந்ததுனாக்கா அதெல்லாம் நீங்கி ஒரு ஆரோக்கியம் அடைவதற்குண்டான நல்ல நாளாக இருக்கிறது. புதிய வண்டிகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாம் உங்களுக்கு நடைபெறும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகள் வெளியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் தரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. பூர்வீக சொத்துக்களிலிருந்து இந்த பிரச்சனை குறையும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை நீங்கள் தான் செய்யணும். அடுத்தவங்கள்ட்ட நம்பி பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் செல்லும்போது கவனமாக இருக்கணும். நீண்ட நாளாக பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கடன் கட்டுக்குள் வரும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. நண்பர் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும்.
உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இருப்பவங்க, வேலை செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எல்லாமே பொறுமையாக பதற்றம் இல்லாமல் நிதானமாக வேலை செய்யணும். இல்லை மேலதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளாக இருப்பதால் தயவுசெய்து பொறுமையாக இருப்பது மிகவும் நல்லது. எதிர்கால திட்டங்கள் தீட்டுவீங்க. அந்த திட்டங்கள் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் சம்பள உயர்வு அலுவலகத்தில் கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். தன்னை பற்றி பெருமையாக யார்ட்டையும் பேசாதீங்க. அதே போல் அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் செய்யாதீங்க. தன்னை மிகைப்படுத்தி யார்ட்டையும் கூறாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கி வெற்றிகள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய பாராட்டுகள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் குறையும். வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆன்மீக சுற்றுலா, குலதெய்வ பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க. இடமாற்றம், வேலை மாற்றம், வெளிநாடு செல்ல திட்டமிட்டிருந்தால் இந்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமைவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்கிறது. எதிரிகள் உங்களை விட்டு ஓடுவார்கள். இல்லாது எதிரிகள் உங்களை சரணாகதி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கூட ஒரு அந்யோன்யம் ஏற்படும். ஒரு ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகள் வெளியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நினைத்ததை திட்டமிட்டபடியே நடத்தக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்றைக்கி இருக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சமுதாயத்தில் இருப்பவங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் பாராட்டுகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவருக்குமே அனுசரித்தான் போகணும். விட்டு கொடுத்து போகணும். எதிர்பாராத செலவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். வாடிக்கையாளர்களிடம் கனிவு தேவை. லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து போயிருந்தால் வெற்றிகள் அதிகம். ஆன்மீக பணிகள், அதே போல் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்றதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகரிக்கும். அனுபவம் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தில் நீண்ட முயற்சிக்கு பின் புதிய யுக்திகளை புகுத்துவீர்கள். இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கிய மேம்பாடு இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி செயல்வடிவமாவதற்கு உண்டான நல்ல நாள். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிருப்பீங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனை அகலும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றவங்ககிட்ட உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை தயவுசெய்து பகிரக்கூடாது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியங்களை செய்வதென்றாலும் 1000 முறை யோசித்து செய்யுங்க. அனுபவத்தினுடைய ஆலோசனை கேட்டு செய்வது மிகவும் நல்லது. எதுலேயுமே அவசரப்படக்கூடாது. மேலதிகாரிகள் சக ஊழியர்களும் கொஞ்சம் அனுசரித்து போயிருங்க. வேலையை பதற்றம் இல்லாமல் செய்வதற்குண்டான நேரம் இந்த நேரம். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும், வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மீன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய நபர்கள் பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம். அதே போல் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை இருக்குது. அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. நீண்ட காலமாக இருப்பறியாக வேலை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, தடைப்பட்டிருந்தால் அதெல்லாம் தடைகள் நீங்கி ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய நாள். மனதளவில் ஒரு புதிய உற்சாகம் இன்றைக்கி பிறக்கும். கோர்ட் கேஸ் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமாக அமையும்.
வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. மேலும் ஜோதிடம், சோழி பிரசன்னம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். இந்த நாள் அனைத்து ராசினர்களுக்கும் ஒரு நல்ல நாளாக, மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, நினைத்தது நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.